இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங் போயிட்டு அன்பில் மகேஷ் போய மொழி பிஏ இருக்காங்கல்ல, உமா மகேஸ்வரன் அவர்கிட்ட காட்டினா, அப்புறம் ஈஸ்வரப்பன் எம்எல்ஏ கிட்ட காட்டினா, இந்த மாதிரி ஒய்ஃப்னு இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரி கிட்ட காட்டினா. அப்போ அதோட உள்நோக்கம் எனக்கு என்னன்னு தெரியல. அந்த நைட்டு தான் தெரிஞ்சது. அவங்க ஒய்ஃப் கனிமொழின்னு ஒருத்தவங்க போன் பண்ணி எங்க அம்மாவுக்கு சொல்றாங்க, உங்க பொண்ணை அவன் யூஸ் பண்ணது எதுக்காகனா, அவன் கல்யாணம் பண்ண மாதிரி நடிச்சது எதுக்காகனா, ஊசி போட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள் கூட விடுறதுக்காக தான், அதுல இருந்து வர காசு தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க மீதி எதனா பேசுனீங்கன்னா நாங்க ஜாதி கலவரத்தை தூண்டி உங்க மேல திருப்பி விட்டுருவோம் எல்லாரையுமே அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாலினோட சன் பேர் என்னது? உதயநிதி ஸ்டாலினோட பிஏ நானு. இங்க பாருங்க டேட்டோல இருக்கு கையில அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கையில டேட்டோ இருக்கு. அந்த டேட்டோவை காமிச்சிட்டு, இந்த பக்கம் அன்பில் மகேஷ் போயா மொழி டேட்டோ, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் டேட்டோ இருந்துச்சு. அந்த டேட்டோ காட்டிட்டு, நாங்க இந்த கட்சியில டிஎம்கேல இருக்கோம், அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்க தேவையில்ல, நாங்க போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல பார்த்து போன்ட்டு ட்ரீட்மெண்ட் முடியாமலே இப்ப கூட என்னால முடியலன்னா, நான் என்ன மாதிரி பொண்ணுங்க செத்து போயிட்டா மட்டும் ஸ்டேட்டஸ் போட, இல்ல நீங்க ஏன் போனீங்கன்னு திட்டுறதுக்கு மட்டும் வரீங்கல்ல, அப்படி நாங்க ஏன் செத்து போனோம் இவனை மாதிரி ஆளுங்களை. இப்ப நான் தைரியமா வெளியே வந்ததுக்கு காரணமே நான் மட்டும் கிடையாது, அவன் பின்னாடி என்ன மாதிரி 20 வயசு பொண்ணு மாதிரி 20 பொண்ணுங்க இருக்கு. 20 பொண்ணுங்க மட்டுமா இல்ல எவ்வளவு பேருன்னு தெரியல. அதனாலதான் நான் இது தைரியமா கொடுத்ததே. நான் டிஎம்கேல இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாமா, டிஎம்கேன்னு யூஸ் பண்றான். இந்த நாள் வரைக்கும் எல்லா இதுவுமே டிஎம்கேல இருக்கிறவங்க தான் பண்றாங்க. அவன் டிஎம்கேல இருக்கிறதாலதான் எங்களால எங்கேயுமே போய் மனு கொடுக்கவே முடியல. அப்ப நாங்கன்னா சூசைட் பண்ணி சாவணுமா? இந்த மாதிரி குற்றவாளிங்க எல்லாம் வெளியில ஜாலியா சந்தோஷமா சுத்துவானுங்க. நாங்க எங்க குடும்பத்தோட அவமானப்பட்டு தூக்கு மாட்டின்னு சாவணும்ல. சரி, அவன் டிஎம்கேல இருக்கிற ஒரே காரணத்தால மட்டும்தான் அவனை எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. நாங்க செத்துட்டு இருக்கோம். இவன் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு